நேற்று நான் ஈரோட்டுக்கு வந்தவுடனே இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்வதோடு மாவட்ட ஆட்சியருடன் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சோம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளேடுகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்வரின் கவனத்துக்கு சில பிரச்சனைகள் தலைப்பு போட்டு அதுல கட்டுரையாக எழுதியிருந்தாங்க. அதை இப்போ மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து கவனிக்க சொல்லி இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து ஆய்வு பணிகள் ஈடுபட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். நேற்று நடந்த ஆய்வு கூட்டத்தில் நம்ம அரசோட நலத்திட்டங்களை பயனடையக்கூடிய தகவல்களையும் மாவட்ட ஆட்சியிடம் வாங்கி பார்த்தேன். அந்த தகவல் எனக்கு பெருமையாகவும் மலைப்பாகவும் உண்டாச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு செஞ்சிருக்கிறோமா? நம்ம திராவிட மாநில அரசுடைய முத்தாய்ப்பு திட்டம் கூட கேட்டு அவைகளெல்லாம் நான் முழுமையா சொல்ல நேரம் இல்லை. டேட்டாவோட மட்டும் சுருக்கமா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பெண்களோட பொருளாதார விடுதலைக்காக நம்ம அரசு கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்துல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,90,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குகிறாங்க. அதே போல பள்ளி குழந்தைகளுக்கு சுவையான சத்தான காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்துல 46,355 மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. மாணவியுடைய உயர்கல்வி கனவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்துல 10,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். அதே போல் மாணவர்களுடைய உயர்கல்விக்கு துணை நிற்கக்கூடிய தமிழ் புதலும் திட்டத்துல 12,407 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குறாங்க. மாணவர்களின் திறனை மேம்படுத்துற நான் முதல் திட்டத்தில் மட்டும் 1,00,000 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 67 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இதுவரை 7,630 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நேற்று நான் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் 2 கோடியாவது பயன்களுக்கு மருந்து பெட்டகம் வழங்கினேன். அந்த திட்டத்தின் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 6 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் 39,762 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் 1,528 பேருக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு. 78,235 உழவர்களுக்கு 3,484 பயிர்கடன், 84 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த பட்டியல மாவட்ட உட்கட்டமைப்பு திட்டங்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மட்டும் இதுவரை 80 கிலோமீட்டர் நிலவர சாலை பணிகள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கடந்த 3.5 ஆண்டுகள்ல 73 பாலங்கள் கட்டக்கூடிய பணிகள் 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொகையில மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 71 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. மீதமுள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 75 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டது. இப்படி தொடர் திட்டங்களை தருகிற காரணத்தால் தான் மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு தொடர் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள்.